மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை. கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதி மாளிகம்பட்டு கிராமத்தில் 450 ஆதிதிராவிடர் குடும்பங்கள் உள்ளன. இந்த கிராமத்தை சுற்றியுள்ள தாளம்பட்டு, மணிக்கன்குப்பம் ஆகிய கிராமங்களில் 250க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட குடும்பங்கள் வசிக்கின்றனர். மேலும் மாளிகம்பட்டு வருவாய் கிராமத்தில் புலையன் 276/2 ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான நத்தமிடம் உள்ளது. இந்த இடத்தில் சமுதாய கூடம் கட்டுவதற்கு துறையின் நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் ஆட்சியில் ஆதிதிராவிடர்களுக்கு தேவையான திட்டங்களையும் சலுகைகளையும் வழங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த மாளிகம்பட்டு ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் சமுதாய கூடம் அமைப்பதற்கான பரிசீலனைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல மாளிகம்பட்டு கிராம புலையன் 276/2 20 சென்ட் நிலம் அங்கே உள்ளது. ஆதிதிராவிட நத்த கணக்கிலேயே உள்ளது. எனவே தேவையான நிதியை மட்டும் பெற்று அந்த சமுதாய கூடத்தை உடனடியாக கட்டித்தர ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்கள், சமுதாய கூடம் கட்ட வேண்டும் என்றால் ஒரு சில நிபந்தனைகள் உள்ளது. குறைந்தபட்சம் அந்த இடங்களில், அதாவது ஒரு பகுதியில் சமுதாய கூடம் கட்ட வேண்டும் என்றால் 5000 மக்கள் தொகை அல்லது 1000 குடும்பங்கள் இருக்க வேண்டும். இதில் பெரும்பாலான மக்கள் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினராக இருக்க வேண்டும். மேலும் 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் வேறு எந்த சமுதாய கூடமும் இருக்கக்கூடாது. சமுதாய கூடம் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் 10,000 சதுர அடி நிலம் கிராம ஊராட்சிக்கு சொந்தமானதாகவோ அல்ல வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலமாக இருக்க வேண்டும். மேற்கண்ட வழிகாட்டுதல் நிறைவு செய்யும் பட்சத்தில் துறையினுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அறிவித்திருக்கிற அனைத்து நிபந்தனைகளையும் இங்கே இந்த மாளிகம்பட்டு ஊராட்சி நிறைவு செய்திருக்கிறது. எனவே போதுமான நிதியை பெற்று அதை விரைவாக இந்த சமுதாய கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டு, அதே போல பெருகி வரும் மக்கள் தொகையை காரணமாகவும் தலைமுறைகள் தாண்டி அதே பகுதியில் வசித்து வருகிற மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் இந்த வீட்டு மனைகள் புதிதாக தேவைப்படுகிறது. எனவே புதிய பகுதிகளை நிலங்களை ஆர்ஜிதம் செய்து ஆதிதிராவிடர்களுக்கு தேவையான புதிய வீட்டு மனைகளை பெற்றுத் தருவதற்கு துறையின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்கள், கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆதிதிராவிட மக்களுக்கு கிட்டத்தட்ட 14,115 ஹவுஸ் சைட் பட்டாக்கள், வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் 11,138 பயனாளிகளுக்கு வரன்முறைப்படுத்தி, அதாவது ரெகுலரைசேஷன் பண்ண பிறகு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2,977 ஆதிதிராவிட மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதிதாக வீட்டுமனை பட்டா கோருவோருக்கு நிலையெடுப்பு செய்த பிறகு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 30. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி கு மரகதம் குமாரவேல். மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுராந்தகம் சட்டமன்ற